ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி அந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த டேட்டா பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டெம்ப்ளேட் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்டில் ஸ்டாட்டிக்காக ஒரு வேல்யூ மட்டும் இல்லாமல் டைனமிக்காக நம்மளுடைய டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் எடுத்து அதை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கக்கூடிய டெம்ப்ளேட்டில் நம்ம எதுவுமே எடுத்துக்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். கான்டெக்ஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம இதுக்குள்ள வரலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட views.pyயில் இந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் ஒரு கான்டெக்ஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எம்டி டிக்ஷனரி. சரியா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எம்டி டிக்ஷனரியாக கொடுத்தீங்கன்னா, இந்த டிக்ஷனரிக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டில் போய் உட்காரும். அது எம்டியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ரிட்டனை நான் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகே, ஒரு டிக்ஷனரி ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிக்ஷனரிக்கு நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நேம் ஒன்று கொடுக்கலாம். ஓகே, நேம், அண்ட் இந்த நேமில் நம்ம சுரேந்தர். ஓகே, அதே மாதிரி இந்த இதுக்கு ஒரு ஏஜ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஏஜுக்கு நம்ம 30 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சுரேந்தர் அப்படின்ற இந்த பர்சனுக்கு 30 ஏஜ் அப்படின்னதுக்கு இப்போ இதுக்கு ஒரு கமா கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த கான்டெக்ஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நேம் அண்ட் ஏஜ் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய நெக்ஸ்ட் பேஜ்.html போயிட்டு இங்கே போய் நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம கால் பண்ணலாம். ஸோ இது நம்ம கான்டெக்ஸ்ட்டை கால் பண்ணுறது அப்படின்றது ஜாங்கோவில் ஒரு ஸ்பெஷல் சின்டாக்ஸ் இருக்குது டெம்ப்ளேட்ஸுக்கு. அது ஜிஞ்சா சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜாங்கோ ஜிஞ்சாவில் நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டில் நமக்கு என்ன வேணும், இப்போ இங்கேருந்து எனக்கு இந்த நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் ஒரு வேரியபிளாக கால் பண்ணலாம். ஜிஞ்சாவில் வேரியபிள் கால் பண்ணுறதுக்கு 2 கர்லி ப்ராக்கெட்ஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்படி 2 கர்லி ப்ராக்கெட்ஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதை ஒரு வேரியபிள் அப்படின்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இங்கே போயிட்டு நான் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டாட்டிக்காக எதுவுமே கொடுக்கல. இங்கே வியூஸில் நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அது நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் ரெண்டர் ஆகும். ஓகே, இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வியூஸில் கான்டெக்ஸ்ட்டில் கொடுத்த நேம் நமக்கு ரெண்டர் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு நேம் மட்டும் வேண்டாம், ஏஜும் சேர்த்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும், நேம் அண்ட் ஏஜ் ரெண்டுமே உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். ஏஜ் கேபிட்டல் ஏ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சுரேந்தர் 30 இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், views.pyயில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ வேணால் நம்ம இதில் ஒரு பிரேக் கொடுத்துக்கலாமே. பிரேக், சேவ். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், சுரேந்தரோட ஏஜ் 30 அப்படின்றது வந்துடுச்சு. ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோம், இது ஒரு HTML தான். ஓகே, இந்த பிரேக் இது எல்லாமே HTML டேக் தான். அதில் ஜிஞ்சா சின்டாக்ஸ் மூலமாக நம்ம நம்மளோட வேரியபிள் நேமை இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டோம். வாட் இஃப் எனக்கு இப்போ ஸ்டாட்டிக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டில் நான் என்னுடைய லீட்ஸ் மாடியூலில் இருக்கக்கூடிய எல்லா லீட்ஸையும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் எப்படி பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட்டில் ஸ்டாட்டிக்காக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிட்டோம். அந்த வேல்யூ நம்ம நம்மளுடைய டெம்ப்ளேட்லேயும் பாஸ் பண்ணி கீ வேல்யூ வச்சு நம்ம எடுத்துட்டோம். ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய லீட்ஸ் மாடியூலில் இருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து, அதாவது
இந்த லீட்ஸ் மாடியூலில் நம்ம மாடல்ஸில் இங்கே லீட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லீட் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு வந்து டெம்ப்ளேட்டில் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம views.pyல போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாடலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரம் டாட் மாடல்ஸ். ஏன் டாட் மாடல்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லீட்ஸ் மாடலில் தான் இருக்கும். இந்த லீட்ஸ் மாடலில் இருக்கக்கூடிய மாடலில் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் லீட். ஓகே, லீட் அப்படிங்கக்கூடிய இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, leads equal to lead dot objects dot all. நம்ம வந்து query set பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த leads dot objects dot all அப்படின்றத நம்ம வந்து ஒரு query செட்டாக எடுத்து இந்த query செட்டை நம்ம வந்து கான்டெக்ஸ்டில் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறேன், leads அப்படிங்கக்கூடிய கீக்கு வேல்யூ leads அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கீ நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிக்ஷனரியோட கீயை கொடுத்தா அது வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன வேணும், இந்த லீட் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இதுக்கு நான் லீட்ஸ் அப்படின்னு ஒரு கீ கொடுக்குறேன். நீங்கள் என்ன கீ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, டேட்டான்னு கொடுத்துக்கலாம், எது கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்றத எடுத்துட்டு இந்த நேமுக்கு பதிலாக லீட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு query செட் ரிட்டர்ன் ஆகுது. இது பாருங்கள், இது என்ன பண்ணுது, நமக்கு சிவகுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இதான் நம்ம டெர்மினலில் பார்த்தோம். ரைட், நம்ம டெர்மினலில் என்ன பண்ணுவோம், லீட்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஆல் அப்படின்னு கொடுத்தோடனே நமக்கு ஒரு query செட் ரிட்டர்ன் ஆச்சு. இப்போ இங்கேயும் அதே தான் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் லீட்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து டேட்டா அப்படின்னு கொடுத்தா கூட எனக்கு வந்து டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேஜில் போய்ட்டு நான் டேட்டா அப்படின்னு கொடுத்தாலும் இதே ஆன்சர் தான் எனக்கு வரும். ஓகே, இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், query செட் எனக்கு வந்து லீட் அப்படின்னு எடுத்து வருது. ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய கீ எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய டெம்ப்ளேட் இந்த ஆப்ஜெக்ட் அல்லது நம்ம பாஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, லீட்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி ரிலவெண்ட்டான கீஸே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, லீட்ஸ் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணால் இதே ஆன்சர் தான் வருது. ஓகே, ஆனால் நமக்கு இந்த மாதிரி தேவையில்லை. ரைட், நமக்கு என்ன வேணும், இந்த லீடோடைய ஒவ்வொரு இதுவாக வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் அட்மின் செக்ஷன் போயிட்டு இங்கே போய் லீட்ஸில் போயிட்டு நான் புதுசாக ஒரு லீடு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, சிவகுருக்கு அடுத்து ஆஷா நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீட் க்ரியேட் பண்ணுறேன். ஏஜ் வந்து நான் 25 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஏஜென்ட் வந்து சுரேந்தர்னு அசைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இன்னொரு லீட் அசைன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ரக்ஷனா சுரேந்தர். ஓகே, ஏஜ் வந்து 1ன்னு கொடுத்துக்கலாம். மறுபடியும் சுரேந்தருக்கே நான் வந்து இந்த ஏஜெண்ட்டை அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 லீடு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் போயிட்டு இந்த பேஜை ரீலோட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள், லீட் 1 சிவகுரு, லீட் 2 ஆஷா நடராஜன், லீட் 2 ரக்ஷனா, இந்த மாதிரி ஒவ்வொரு லீடும் ஒரே query செட் ஆப்ஜெக்டாக வருது. ரைட், ஆனால் நமக்கு இப்படி தேவையில்லை. நமக்கு வந்து என்ன வேணும், ஒவ்வொரு லீடும் தனித்தனி ரெக்கார்டாக வேணும். ஓகே, நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போயிட்டு நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட் பேஜில் போய்ட்டு இந்த லீட்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை எடுத்துகிட்டு நான் அது இருக்கட்டும், மேலே நம்ம வந்து இன்னொன்று பண்ணலாம். ஓகே, ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லீடையும் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஓகே, எல்ஐ அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு லீடையும் நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்டாக வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து மல்டிபிள் லீட்ஸ் இருக்குது. ரைட், நம்ம நார்மலாக பைத்தானில் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் லீட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபார் லூப் போட்டு ஐட்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் ஜிஞ்சா சின்டாக்ஸில் ஃபார் லூப் எழுதுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கர்லி ப்ராக்கெட் போடணும், அதுக்கப்புறம் % சிம்பிள். இதுதான் வந்து ஒரு லாஜிக் நீங்கள் எழுதுறதுக்கு ஜிஞ்சாவில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஃபார் லீட் இன் லீட்ஸ்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம நார்மலாக வந்து பைத்தானில் ஃபெமிலியராக இருக்கிறது தான். ஸோ ஃபார் இன் லீட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஃபார் லூப்பை நம்ம க்ளோஸும் பண்ணணும். ஓகே. எண்ட் ஃபார் அப்படின்னு நம்ம வந்து இதை க்ளோஸும் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்ம லீட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கால் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கால் பண்ணுறோம். ஸோ லாஜிக் எழுதுறதுக்கு ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே 2% சிம்பிள் கிடையாது. நீங்கள் லாஜிக் எழுதணும். ஒரு வேரியபிளை நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா 2 ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் லாஜிக்கை நீங்கள் கால் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே போய் லீட் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த லீட் அப்படிங்கிறது இங்கே இந்த ஒவ்வொரு இதுவாக நமக்கு வந்து ஐட்ரேட் ஆகி நமக்கு வரும். ஓகே. இப்போ நம்ம போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், சிவகுரு, ஆஷா நடராஜன், தக்ஷணா சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லீடாக உங்களுக்கு வந்து ஐட்ரேட் ஆகி ஆன்சர் வருது. ஓகே. ஸோ நம்ம ஐட்ரேட் பண்ணாத லீடு வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த லீட்ஸ் அப்படின்றத ஐட்ரேட்டே பண்ணாமல் அப்படியே ஆப்ஜெக்டாக வச்சுருக்கோம். அதோட ஆன்சர் இது. நம்ம இந்த லீட்ஸை ஐட்ரேட் பண்ணி இங்கே ஒவ்வொரு லீடாக நம்ம எடுத்துருக்கோம். அதுக்குரிய ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரெண்டுடைய டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லீட்ஸ் எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி யூஆர்எல் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய DJCRMல போயிட்டு urls.pyல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோம் பேஜோடைய பாத் செட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் இந்த மாதிரி தான் செட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய லீட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து நம்ம புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். urls.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். இந்த urls.py என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா யூஆர்எல்ஸையும் இங்கே ஹோல்ட் பண்ணிக்கும். ஓகே. அண்ட் நான் இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், URL patterns ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு. ஓகே. இந்த URL patterns நம்ம வந்து எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரம் Django .contrib, so Django.urls, right? urls import path. ஓகே. ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுவோம், பாத்துக்கு நம்ம வந்து ஓகே இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இங்கே இது ஹோம் பேஜ் தேவையில்லை. ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பாத்தில் போய்ட்டு நம்ம இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிடுறோம். ஓகே. ஹோம் பேஜ். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணலை. ஓகே. ஸோ இது வந்து டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இப்போது நமக்கு வந்து யூஆர்எலுக்கு வந்து கனெக்ஷன் இல்லை. இப்போ url.pyக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினுக்கு இங்கே கனெக்ஷன் இருக்குது, ஆனால் இந்த லீட் மாடியூலுக்கு இங்கே கனெக்ஷன் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு பாத்தில் கொடுக்கணும். ஓகே. லீட்ஸ் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போது இதுக்கு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இது எந்த வியூவை பாயிண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அட்மின் சைட் யூஆர்எல்ஸை போய் இதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த லீட்ஸையும் செக் பண்ணணும், இது எந்த லீடை போய் பாயிண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத. ஸோ லீட்ஸ் இம்போர்ட் தேவையில்லை. ஓகே. இதை நம்ம எடுத்துடலாம். ஓகே. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கப்புறம் இன்க்ளூட் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த இன்க்ளூட் பேக்கேஜ் வச்சு தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். சரியா? இன்க்ளூட் அண்ட் பாத். சரியா? ஸோ இப்போ லீட்ஸில் போயிட்டு இன்க்ளூடில் போய் leads.url. ஓகே. ஸோ யூஆர்எல்ஸ், இந்த யூஆர்எல்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய யூஆர்எல் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் கூட ஒன்று கொடுக்கணும். ஓகே. கமா நேம் ஸ்பேஸ் ஈக்குவல் டு இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கொடுக்குறது தான். ஓகே. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கா. ஓகே. அதுதான் வந்து நம்மளுடைய இந்த நேம் ஸ்பேஸ். சரியா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே urls.pyல போயிட்டு நம்ம இந்த வியூவை இம்போர்ட் பண்ணணும்.
from dot views import home page. ஸோ ஏன் நம்ம இதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லீட்ஸ்குள்ளே தான் இருக்கும், அதனால் டாட் வியூஸ் அப்படின்னு கொடுத்து ஹோம் பேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு சர்வரை மறுபடியும் ரன் பண்ணலாம். சேவ் கொடுத்தா ரன் ஆகலை, ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரன் சர்வர் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட். ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து இன்க்ளூடில் போயிட்டு நம்ம எந்த பாத்தை கொடுக்குறோம் அண்ட் அது எந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா நேராக இந்த பாத்து போய் என்ன பண்ணும், இந்த லீட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பாத் ஹிட் ஆன உடனே. ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் இங்கே போய் ஸ்லாஷ் லீட்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா டாப்லேருந்து ஒவ்வொரு பாத்தா வாசிச்சிட்டே வரும். நம்மளுடைய கண்டிஷன் எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்கே போயிட்டு இது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணியிருக்கு, லீட்ஸில் கூட யூஆர்எல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கு அண்ட் இது வந்து லீட்ஸ் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த லீட்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போகும், இங்கே போயிட்டு யூஆர்எல்ஸ்குள்ளே போகும். ஸோ இந்த யூஆர்எல்லில் போய் பார்க்கும்போது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, பாத் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து லீட்ஸுக்கு அப்புறம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது என்ன பண்ணும், ஸோ இந்த எம்டி பேஜ் வந்து ஹோம் பேஜ் அப்படிங்கக்கூடிய இந்த வியூவை கால் பண்ணும். இந்த வியூ எங்கே இருக்குது, நம்மளுடைய லீட்ஸ் மாடியூலோட வியூவில் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், இங்கே போய் நமக்கு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒருவேளை நான் வந்து இந்த urls.pyயில் ஸ்லாஷ்க்கு அப்புறமா ஒரு ஆல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ இதை போய் ரீலோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த யூஆர்எல் கான்ஃபிகர் பண்ணல, ஆனால் நமக்கு வந்து இங்கே நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இது என்னது, இப்போது லீட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லாஷ் ஆல் அப்படின்னு கொடுத்தா உனக்கு ஒரு ரவுட் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆல் ஸ்லாஷ் ஆல் அப்படின்னு நான் கொடுக்குறேன், என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போது எனக்கு இந்த யூஆரில் நான் என்ன கான்ஃபிகர் பண்ணிக்கணும் அது வந்து எனக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அண்ட் அந்த அப்ளிகேஷனோட யூஆர்எல்ஸை அந்தந்த அப்ளிகேஷன் url.py கண்டெயின் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி இந்த லீட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்குறது. ஸோ இப்போ சிவகுரு, ஆஷா நடராஜன், ரக்ஷனா சுரேந்தர்னு இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இந்த லீடுக்கு ரக்ஷனா சுரேந்தர் அப்படின்னு போனீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, எந்த ஏஜென்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம வியூவில் பார்க்குறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.